ஊற்றிக்கலாங்க. நல்லா ஆயில் காயிட்டுங்க. பிரிஞ்சி இலை போட்டுடலாங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு 1/2 ஸ்பூனுங்க. அப்படியே போட்டுடலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்டி மட்டன் பிரியாணி. நல்லா வதங்கட்டுங்க. இது அப்படியே பொரியுதுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நீளமாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. அப்படியே புதினா தழை ஒரு கை போட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு இது டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா வதங்கட்டுங்க. வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதுக்கு ஒரு சாந்து ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு பெரிய பூண்டாக எடுத்து ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, இதை அப்படியே போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி, இவ்வளோ அளவுக்கு இஞ்சி எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேங்க. அப்படியே பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க. இதை அப்படியே அரைக்கிறதுக்குங்க. இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் நல்லா நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்படியே போட்டுக்கலாங்க. இதில் இந்த மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. உப்பு போட்டுடலாங்க. கறிக்கு அளவாக உப்பு போட்டுடலாங்க. போட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. நல்லா வேகட்டுங்க. இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசம்லாம் போகட்டுங்க. இப்போ இது நல்லா வெந்துட்டு இருக்குங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு கரண்டி தயிர், புளிப்பில்லாத தயிரை நம்ம போட்டுக்கலாங்க. இந்த டேஸ்டி பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், மூடி போட்டு வச்சிடலாங்க, வேகட்டும். இப்போ சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இதை அப்படியே போட்டு நம்ம ஊற வச்சுட்டு கழுவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மட்டன் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கோம், 1க்கு 1.5 தண்ணி ஊற்றலாங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. எல்லா அரிசியும் அப்படியே லெமன் ஜூஸ், 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு தம் கட்டிடலாங்க. நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க. அடுப்பை சிம்பில் வச்சுட்டு நம்ம தம் கட்டிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி திருப்பி விடலாங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்டிஸ்ட் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க க்ரீன் சிக்கனுங்க. க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, குஸ்கா, பிரியாணி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க. இது சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. நல்லா பொரியுதுங்க. 2 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுடலாங்க. அப்படியே பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 தக்காளி போட்டுக்கலாங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டே இருக்குங்க. இது கொஞ்சம் கிரேவி ரெடி பண்ணிக்கலாங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கலாங்க. 2 வில்ல தேங்காய் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கலாங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு 4 பூண்டு பல், 2 இஞ்சி போட்டுட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை அப்படியே பல்சில் வச்சு அடிச்சுட்டு வந்துட்டேங்க. இதில் புதினாவும் மல்லித்தலையும் போட்டுக்கலாங்க. இந்த க்ரீன் சிக்கனுக்கு அதுதான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை அப்படியே நான் அரைச்சிட்டு வரேங்க. இப்போ இதில் அப்படியே சிக்கன் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க க்ரீன் சிக்கன். போட்டுட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. அப்படியே மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதுங்க. ஏன்னா இது பேர் க்ரீன் சிக்கனு. கொஞ்சம் க்ரீன் கலராக இருந்தால் நல்லா இருக்குங்க. சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா பெரட்டி விடலாங்க.
இப்போ அரைச்ச விழுது அப்படியே போட்டுக்கலாங்க. இதை நல்லா பெரட்டி விடலாங்க. அப்படியே இதில் ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாங்க. புளிப்பில்லாத தயிராக ஊற்றிக்கோங்க. இது சூப்பராக இருக்குங்க. இந்த க்ரீன் சிக்கனுக்கு அந்த தயிர் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ மிக்ஸி கழுவி அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்படியே குக்கர் மூடி போட்டு 2 சவுண்டு விடலாங்க. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. க்ரீன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, குஸ்கா, பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த புதினா தழை, மல்லித்தலையோட டேஸ்ட்டு, தயிரோட டேஸ்ட்டு, சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி